Mr. Kumarasamy and Mr. Balan and others on the dais, I want to sit and talk and give a speech also with the permission, with your permission. As a scientist, I'm just telling. நான் தமிழ்லாம் பேச போகிறேன். அதுதான் நான் ப்ரிப்பேர் பண்ண பூரா இங்கிலீஷு. ஆனால் அவர் எல்லோருக்கும் முதல்ல என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா குமாரசாமி அவருடைய தாத்தா பற்றி பேசின்னு இருக்கிற சமயம் நான் வேறு சப்ஜெக்ட் தான் பேச போகிறேன். எனக்கு கொடுத்த சப்ஜெக்ட் இண்டஸ்ட்ரியல் இதை பற்றி கொடுத்துருக்காரு அவர். அது கொடுக்கறதுக்கு முன்னால் உங்களுக்கெல்லாம் இன்ட்ரெஸ்டாக இருக்கணுன்ட்டு இண்டஸ்ட்ரியை பற்றி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாம் சொன்னால் அந்த டெக்ஸ்டைல் மில் இவ்வளோ இருக்குது, ஸ்டீல் இண்டஸ்ட்ரி இவ்வளோ இருக்குது, கெமிக்கல் இண்டஸ்ட்ரி இவ்வளோ இருக்குதுன்னா உங்களுக்கு போர் அடிச்சு போகும். அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா அவர்கிட்ட நான் சொன்னேன், என்னை பேச கூப்பிடாங்க, எனக்கு டைம் ரொம்ப ஆகும், நான் நிறைய ப்ரிப்பேர் பண்ணுவேன். பாலன் மாதிரி எனக்கு எல்லாம் ஃபிங்கர் டிப்பில் வச்சுக்க முடியாது. பாலன் எல்லோரும் அவரோட அனுபவமே பாலிடிக்ஸ். அவர் அழகாக அவர் என்ன பியூட்டிஃபுல்லாக எல்லாத்தையும் சொன்னார் தெரியுமா, ரொம்ப அழகாக இருந்தது. நான் அதெல்லாம் படித்து ப்ரிப்பேர் பண்ணேன். எங்கள் அப்பா தினமலர் ஃபவுண்டர் ராமசுவயர் திருவனந்தபுரத்தில் ஆரம்பித்தார் பேப்பரை. உங்களுக்கெல்லாம் காது கேட்குறதா? ஓகே. ஆனால் அதுக்கு முன்னால் எங்கள் தொழில் உப்பளம் கிருஷ்ணன் தான் எல்லாருக்கும் தெரியும். அவரோட சன் இல்லாது ஒன் ஆஃப் தி ரிச்சஸ்ட் மேன் இன் கேரளா. ட்ராவங்கூர் கொச்சின் பயனருக்கு அடுத்தாப்பில் எங்கள் ஃபேமிலி பெரிய ஃபேமிலி. இங்கே அதில் என்னென்னா ரொம்ப மிஸ்டர் குமாரசாமி என்னை சாதாரணமாக கூப்பிட்டார். நீங்கள் நம்ப மாட்டீங்க, ஒரு வாரம் நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். டெய்லி 5 hours 6 hours. நான் சொன்னேன் அவர்கிட்ட கூட, நான் சொல்லியிருந்தேன், அவர் நம்ம ஆடிட்டர் கென்னடிகிட்ட கூட சொல்லியிருந்தேன், என்னை பேச சொல்லியா, எனக்கு மைண்டு பூரா அதெல்லாம் இருக்கும். அவரோட அவர் தாத்தாவோட பயோகிராஃபி, அவர் அப்பாவோட இது எல்லாத்தையும் வாங்கி படித்து எல்லாத்தையும் திரும்ப படித்து நானே நோட்ஸ் எடுத்து அதை எடுத்து இதை எடுத்து ரொம்ப உங்களுக்கு சாதாரணமாக தோணி எடுத்து குமாரசாமி எனக்கு 10 நாள் நான் செலவழிச்சிருக்கேன் இதை பேசுகிறதுக்கு வேண்டி. என்னோடய பேச்சு அவர் பாலன் சொல்லிட்டார், அதனால் நான் அதை ரொம்ப பேச மாட்டேன். அவங்க ஃபேமிலியை பற்றி எங்கள் அப்பாவோட ரொம்ப ஃப்ரெண்டு அவர் பயணியர் குமாரசாமி. அவருடைய ஆஃபீஸ் மேஜையில் அவர் தாத்தாவோட படம் தான் வச்சுருப்பார். என்னப்பா பயணியர் குமாரசாமி படத்தவங்க, நீ அமெரிக்காவில் போய் வாண்டர்பெல்ட்டு, ராக்கி ஃபெல்லர், ஃபோர்டு இதெல்லாம் பேசிட்டு அடிக்கடி அமெரிக்காவுக்கு போகிற, எனக்கு பெரியவர் இந்த பயணியர் குமாரசாமி. கேட்டாடா எவ்வளோ அழகாக சொன்னார் பாருங்க. எங்கள் அப்பா அவர் ரொம்ப ட்ராவல் பண்ணுவார். எங்கள் அப்பா டெல்லியிலேயே அதெல்லாம் அடிக்கடி போயிட்டுருக்கக்கூடியவர். அப்போ எங்கள் ஃபாதர்கிட்ட பேசிகிட்டு இருக்கிற சமயம் எங்கள் ஃபாதர் சொன்னார், நீ அமெரிக்கா பணக்காரனே, ராக்கி ஃபெல்லரையும் ஃபோர்டையும் அது இதுன்னு பேசின்னு இருக்கா. எனக்கு எங்கள் வீட்டு பக்கத்தில் புத்தேரி, அவரோட சொந்த ஒரு பக்கத்தில் தழுவியமாக உண்டு. அதுலேருந்து வடசேரி ரொம்ப தூரம் இல்லை, அங்கே தான் இருக்கார். சாதாரண ஒரு குடும்பத்திலேருந்து ஒரு பெரிய லெவலில் அவர் பாலன் சொன்னது மாதிரி நம்ம நினச்சி பார்க்க முடியாத ஒரு பெரிய லெவலில் வந்திருக்கார், பெரிய இண்டஸ்ட்ரீஸ் மாதிரி. அதனால அவர் தான் எனக்கு பெரியவர். என்ன அழகாக சொல்கிறார் பாருங்க. அவர் ஃபோட்டோவை நான் வச்சுருந்தேன், என்னப்பான்ட்டு பேசிட்டு சொல்லுவார். இப்படி எதுக்கு இதை சொல்ல வரேன்னா, அவர் வைக்காத இண்டஸ்ட்ரியே கிடையாது. 16 இண்டஸ்ட்ரியை படித்து பார்த்தேன். 16 இண்டஸ்ட்ரி ஆரம்பிச்சிருக்கார் அவர். நாட் 1 or 2, 16 இண்டஸ்ட்ரி. அதுதான் அவர் பாலன் சொன்ன மாதிரி அவ்வளவு தொழில். எல்லாருக்கும் கன்னியாகுமரி ஜில்லாவில் வேறு, அதாவது தொழில்னா என்னன்னு தெரியாத நில டைமில் இவர் தொழில் ஆரம்பித்து எலக்ட்ரிசிட்டி 40s எலக்ட்ரிசிட்டி நம்ம ஊரில் என்னான்ட்டே தெரியாது. கிராமங்கள் பூராவும் இதாக தான் இருந்தது. திருநெல்வேலி ஜில்லாவில் எலக்ட்ரிசிட்டியே கிடையாது. அவரோட இதை பார்த்தேன்ல, 16 தொழில் ஆரம்பிச்சிருக்காரம்மா. எலக்ட்ரிசிட்டி நினச்சி பார்க்க முடியாத நேரத்தில், நான் சின்ன வயசுலலாம் நான் வடீஸ்வரம், எனக்கு மீனாட்சிபுரம் வடீஸ்வரம், அது பெரிய தெரு. அந்த காலத்தில் ரொம்ப அருமையான ஊர் அது. அவருக்கெல்லாம் பாலனுக்கு தான் தெரியும். அவங்களுக்கு அதெல்லாம் நான் பிறந்து வளர்ந்தது. அங்கே கூட எலக்ட்ரிசிட்டி 1940s இருக்குது. அது குமாரசாமி இந்த 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 ரோடு இருக்குது பாரு, பேர் என்ன சொல்லுவாங்க,
டிஸ்டிலரி ரோடெலாம் அவங்க இதெல்லாம் இருந்தது இல்லையா, என்ன அருமையானது, நினைச்சே பார்க்க முடியாது. அவர் படிப்பெல்லாம் சாதாரணமாக இப்படி தான் படிப்பு, ஒன்றும் பிரமாணமெல்லாம் சொல்ல மாட்டேன். இந்த விஷன்ட்டு இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் ரொம்ப முக்கியம். பாலன் சொன்ன மாதிரி ஜப்பான்லேருந்து மிஷினை கொண்டுறேன்னு சொன்னார் பார்த்தீங்களா, அதுதான் தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு ஆளை கூட்டின்னு போய் ஜப்பான்லேருந்து இது பண்ணி அதெல்லாம் பண்ணாமல் எல்லாத்தையும் விவரம் உள்ள ஆட்களை வச்சு இது கொண்டு வந்து எல்லாம் பண்ணி நம்ம ஜில்லாக்கே அதே மாதிரி மிஸ்டர் ஃபாதர் பத்மநாபன், எங்கள் பிரதர் வந்து எங்கள் அண்ணா மூத்த அண்ணா வந்து MITயில் மெட்ராஸில் ஏரோநாட்டிக்ஸ் படிச்சுட்டு அவருக்கு ஸ்காலர்ஷிப் அமெரிக்காவில் கிடச்சி 56 அவர் ஸ்காலர்ஷிப்பு வாங்கி அமெரிக்காவுக்கு போகிற சமயம் லண்டனில் இவ தாத்தா வந்து அவர் பத்மநாபன் வீட்டில் இறங்கிட்டு தான் போனோன்ட்டு சொல்லிவிட்டார். லண்டனில் எங்கள் பிரதரை லண்டனில் இறங்கி அவர் வீட்டில் 2 நாள் தங்கிட்டு தான் அவர் அமெரிக்காவுக்கு போனார். அவ்வளோ பெரிய ஃபேமிலி அவங்க. அது மாத்திரம் இல்லை, சொல்லிகிட்டே இருக்கலாம். அவர் சொன்ன மாதிரி, பாலன் சொன்ன மாதிரி அவரை பற்றி சொல்லிகிட்டே இருக்கலாம். இந்த ஊரில் அவ்வளோ நல்ல காரியம் பண்ணியிருக்காங்க. நான் என்ன நினச்சேன்னா, இவருக்கு KK டிஸ்ட்ரிக்ட் கன்னியாகுமரி ஜில்லா பிர்லா என்றே பேர் வைக்கலான்ட்டு. கைதட்டி எல்லாரும் சந்தோஷப்படுத்துங்களேன். இந்த ஃபேமிலி கைதட்டுங்கம்மா. என்ன பாலன், கன்னியாகுமரி ஜில்லா பிர்லா அவ்வளோ தூரம் தொழிலும் இருக்கு. என்ன சார் அன்புண்ணா, சரிதானே? அவ்வளோ பெருசு, நினச்சே பார்க்க முடியாது அவரோட இதெல்லாம். ஐஸ் ஃபேக்ட்ரினா ஐஸ் ஃபேக்ட்ரி, மில்லுன்னா மில்லு, உப்பளம்னா உப்பளம், அப்புறம் சினிமா தேட்டர்னா சினிமா தேட்டர், பஸ் சர்வீஸ் கேட்கவே வேண்டாம். திருநெல்வேலி டு நாகர்கோவில் டு ட்ரிவாண்டரத்தில் சிட்டி பஸ்ஸு எல்லாம் ஒரே ஆள் நடத்திருக்காருங்கம்மா சின்ன வயசில். ஆச்சரியமாக இருக்குது இதெல்லாம். இட்ஸ் நாட் பாசிபிள், இட் இஸ் இம்பாசிபிள் டு டூ ஆல் தோஸ் திங்ஸ். நினச்சி கூட பார்க்க முடியாது அவரோட இதெல்லாம். ஆனால் அவரை நம்ம கன்னியாகுமரி ஜில்லா மக்கள் வந்து அவரை சரியாகவே அவருக்கு ரெஸ்பெக்ட் பண்ணலை என்று தான் என்னோட வருத்தம். அவருக்கு செலவைக்கணும், அவருக்கு நல்லபடியாக அவரை போடணும். அதே மாதிரி ஃபாதர் இருக்கார், அவர் வந்து வெரி குட். இவர் டாக்டர் பத்மநாபன் MK யூனிவர்சிட்டியில் பெரிய ஒரு நல்ல காரியத்தை செய்திருக்கார். அந்த ஹோல் ஆஃப் யூனிவர்சிட்டி காலேஜஸில் அந்த காலத்தில் இவரோட காலேஜ் தான் நம்பர் 1 காலேஜ். அவ்வளோ ரெஸ்பெக்ட் இவருக்கு. எங்கே போனாலும் பாலன் சொன்ன மாதிரி எங்கே போனாலும் அவர் காலேஜில் அட்மிஷன் அது இதுன்ட்டு எல்லோரும் க்யூவில் நிற்பாங்கன்னு சொன்னார். அவர் ரொம்ப கரெக்ட். அது அவ்வளோ பிரமாதமாக நடத்திட்டு இருந்தார் காலேஜை. இவரெல்லாம் நிறைய சொல்லிட்டார். நான் இன்னொரு சப்ஜெக்ட் பேசுகிறேன் உங்களுக்கு. எனக்கு கொடுத்த சப்ஜெக்ட் வந்து நான் பயனர் குமாரசாமியே இவர் பத்மநாபனே பேசிட்டேன். நான் வந்து இன்னொரு சப்ஜெக்ட் பேச போகிறேன். அந்த போகிற தொழிலை பற்றி அவர் கொடுத்துருந்தார். யார்? மிஸ்டர் குமாரசாமி. என்னோடய சப்ஜெக்ட் என்னன்னா, இந்தியாவில் உள்ள தொழில் இப்போ மாடர்ன் இதில் அந்த தொழிலுக்கு காரணமாக இருந்தவர் தான் ரொம்ப முக்கியம். நான் சொன்னேன் அதை ஒத்துமையே இப்போ பேசுகிறதில்ல. இந்த தொழிலை எக்கனாமிக் ஒரு செகண்ட் எக்ஸ்கியூஸ் மீ, ரீஃபார்ம் பொருளாதாரத்தில் நம்ம நாட்டில் உள்ள பொருளாதாரத்தில் பெரிய மாற்றத்தை கொண்டு வந்த பிரைம் மினிஸ்டர் நரசிம்ம ராவ். அது ஒருத்தருக்கும் தெரியாது. இப்போது அவர் தான் 91 வெளிநாட்டுக்கு போய் பல தடவை போய் நமது சோஷியலிசம் என்ற அந்த மாயையை மாற்றி, சோஷியலிசம்லாம் உங்களுக்கெல்லாம் புரியாது. அதெல்லாம் எதுக்கெடுத்தாலும் அவர் சொன்ன மாதிரி மிஸ்டர் பாலன் சிலெல்லாம் அருமையாக சொல்கிறார். அவர் ப்ராக்டிக்கல் மேன் இல்லையா, அவர் MP மேலாம் இருந்திருக்கார், MLAலாம். எதுக்கெடுத்தாலும் டெல்லி போனால் லைசன்ஸ் வாங்க. ஒரு சின்ன ஒரு ஃபிஷ் நெட் இண்டஸ்ட்ரி வச்சுருந்தார் அவர். அதுக்கும் ப்ராபப்ளி நீங்கள் டெல்லி போய் தான் லைசன்ஸ் வாங்கியிருப்பேன்னு நினைக்கிறேன். வாங்கினீங்களா? 10 ஒரு சின்ன தொழில், இந்த கைத்தறியோ அல்லது ஏதோ, அதாவது பவர்லூம், அந்தலூம், இந்தலூம் எல்லாத்துக்குமே நீங்கள் டெல்லியில் லைசன்ஸ் வாங்கினா தான் இந்த தொழிலை தொடங்க முடியும் நம்ம நாட்டில். அப்படி ஒரு ரஷ்யா மாதிரி சைனா மாதிரி இருந்ததை இவர் நரசிம்மராவ் வந்து உலகம் பூரா சுற்றி அந்த இதெல்லாம் மாற்றி
நான் பேசினாலும் 2 hours பேசுவேன். அவர் கூட 5 வருஷம் நான் 3 வருஷம் போயிருக்கேன், 4 வருஷம் உலகம் பூரா போயிருக்கேன். அப்புறம் வாஜ்பாய் கூட பாகிஸ்தான் போயிருக்கேன். தேவகவுடா கூட இது போயிருக்கேன், அது பேர் நான் ரோம் எல்லாம் இத்தாலியெல்லாம் போயிருக்கேன். ஆனால் நரசிம்மராவ் மாதிரி ஒரு பெரிய மனுஷன் உலகத்திலே கிடையாது. அவர் தான் பெரிய நமக்கு புரட்சி. இன்றைக்கி நம்ம இவ்வளவு சௌகரியமாக இருக்கோம்னா அவர் தான் காரணம். 4 நாள் ஃபாரின் எக்ஸ்சேஞ்சு பணம் தான் நம்மகிட்ட இருந்தது. அரிசி வாங்கிறதுக்கு 4 நாள் பணம் தான். வீட்டை யோசிச்சு பாருங்க, நம்ம வீட்டில் 4 நாளைக்குள்ள பணம் தான் அரிசி வாங்கிறதுக்கு இருந்ததுன்னா எப்படி இருக்கும்? அதே மாதிரி நம்ம நாட்டில் இந்தியாவில் 4 நாள் தான் இருந்தது. எது? பெட்ரோல் வாங்கிறதுக்கு, சாமான் கொண்டு வரத்துக்கு. ஒருத்தரும் பணமே இல்லை. எல்லோரும் பணங்கிறாங்க. பணம் பெட்ரோல் கார் ஓட வேண்டாமா? காரெலாம் நின்றுவோமே. இன்றைக்கி எவ்வளோ லட்சக்கணக்கான காரும் 2 வீலரும் அதுவும் இதுவும் போயிட்டுருக்குன்னா அதுக்கெல்லாம் காரணமே மிஸ்டர் நரசிம்மராவ். ஒரு தொழிலும் இந்தியாவுக்குள்ளே வர முடியாது அந்த காலத்தில். நம்ம பொருளாதாரம் ரொம்ப மோசமாக இருந்தது 91. ஒன்றுமே செய்ய முடியாது, ரொம்ப இதாக இருந்தது. ஒரு ஏழை நாடு பிச்சைக்கார நாடுன்ட்டு உலகம் பூரான்னு சொல்லிட்டு இருந்தான்னா அது காரணமே நம்ம பாலிசி தான். அது நான் சொல்ல மாட்டேன், அரசியலெல்லாம் பேச மாட்டேன். அரசியல் பேசுறதுக்குள்ள இடமும் இல்லை இது. ஆனால் பேசவும் ரெடியாக இல்லை. நான் 50 வருஷமாக நியூஸ் பேப்பர் இண்டஸ்ட்ரியில் இருந்திருக்கேன். நான் அமெரிக்கா அரசால் அழைக்கப்பட்டு அங்கே வாஷிங்டன் போஸ்ட்டு, நியூயார்க் டைம்ஸு, வால்ஸ்ட்ரீட் எல்லா இடத்துலையும் ட்ரைனிங் எடுத்துகிட்டுருக்கேன். அங்கே அடிக்கடி போய்ட்டும் வந்துட்டுருப்பேன். நான் இன்டர்நேஷ்னல் எடிட்டர்ஸ் கான்ஃபரன்ஸு, நியூயார்க் டைம்ஸு, அது இது அசாஹி ஷிம்புன்ட்டு பெரிய உலகத்தில் உள்ள பெரிய பத்திரிகைகளில் அசோசியேஷன் நானும் ஒரு மெம்பர். 2 வருஷத்துக்கு ஒருக்கா எடிட்டர்ஸ் கான்ஃபரன்ஸ் அங்கே நடக்கும் ஃபாரின் கண்ட்ரீஸில். அதுக்கெல்லாம் ஒழுங்காக போயிட்டு வருவேன். அவங்க எல்லா கண்ட்ரியும் பற்றி பேசுவாங்க. அதே மாதிரி இன்டர்நேஷ்னல் அட்வர்டைஸிங் அசோசியேஷன்ட்டு ஃபார்ச்சூன் 500, அதாவது உலகத்தில் உள்ள 500 பெரிய கம்பெனிகளோட மெம்பர்ஸு, நியூஸ் பேப்பர், அதுக்கப்புறம் டிவி, இந்த மாதிரி உள்ள இதெல்லாம் சேர்ந்து ஒரு அசோசியேஷன் இன்டர்நேஷ்னல் லெவலில் வச்சுருக்கோம். அதில் 2 வருஷத்துக்கு ஒருக்கா கான்ஃபரன்ஸ் நடக்கும். அந்த கான்ஃபரன்ஸில் உலகத்தில் உள்ள நெஸ்லே, அப்புறம் பர்மாஷல், கேல்டெக்ஸ், இது மாதிரி பெரிய பெரிய கம்பெனிகளோட ஃபோர்டு, அது இது எல்லாம் அவங்கெல்லாம் மெம்பர்ஸு. அப்புறம் டிவியிலேருந்து இது நாங்கள் நியூஸ் பேப்பர்லேருந்து இந்தியாவில் ஒரு 10 பேப்பரில் 6000 பேப்பரில் தினமலரும் 10வது ரேங்கில் இருக்குது. அதனாலே நாங்களும் ஒரு மெம்பராக இருக்கோம். அதில் நிறைய பேப்பர்லாம் இருக்குது. அதில் எங்களோட ரேங்கு 10வது ரேங்கு. அதெல்லாம் காரணம் அவரோட கட்சி தான். அவருக்கு தான் புரியாது. ஏன்னா அதனால் எங்கள் சர்க்குலேஷன் எங்கேயோ போயிடுது. வெறும் 40,000 50,000 பிரிண்ட் பண்ண பேப்பர் இன்றைக்கி 10 லட்சம் 9 லட்சம் பிரிண்ட் பண்ணி, அப்புறம் கோவிட்டுக்கு அப்புறம் இதுக்கப்புறம் அப்புறம் 2-3 லட்சம் எல்லா பேப்பரும் குறைஞ்சது, எங்களுக்கும் குறைஞ்சது. டிவினால நான் குறைஞ்சி சொல்லவே மாட்டேன். பேப்பர் படித்தவங்களுக்கு பேப்பர் தான் படிக்கணும். பேப்பர் படிக்கலையானா அது படித்த மாதிரியே இருக்காது. நீங்கள் டிவியிலலாம் அவங்க இஷ்டப்படி தான் நியூஸ் கொடுப்பனே தவிர நம்ம இஷ்டப்படி பேப்பரை செய்தியை படிக்கணுமானா பேப்பரை படித்தா தான் முடியும். சொன்னால் புரிஞ்சுங்களா? அப்படி ஸ்மார்ட் ஃபோனாலும் சொல்கிறான், என்ன ஃபோனாலும் சொல்கிறான். அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதுதான் அவங்க கொடுப்பாங்களே வர நம்ம இஷ்டப்படி பத்திரிகை நியூஸை படிக்கணுமானா நம்ம பார்த்தா தான் அந்த செய்தி பத்திரிகை பார்த்தா தான் அது சொல்ல முடியும், படிக்க முடியும். நம்பர் 1. நரசிம்மராவோட இதில் பார்த்தேன்னா நினச்சே பார்க்க முடியாது. அவ்வளோ தூரம் நம்ம எல்லாருமே ஒரு கோவில் வச்சு கும்பிடணும்னு சொல்லுவேன். அவ்வளோ தூரம் பண்ணியிருக்காரம்மா. 100 கண்ட்ரிக்கு விசிட் பண்ணியிருக்கார். இந்திரா காந்தி பீரியட்லேருந்து அவர் 4 வருஷம் உலகம் பூராவும் நமக்கு ரிலேஷன் அம்பாசிடர் அது இதுன்ட்டெல்லாம் போட்டு வச்சு, அதுக்கப்புறம் அவரோட இதை பாருங்கள். அவர் போனோடனே அமெரிக்காவில் சேம்பர் ஆஃப் காமர்ஸில் இவர் இண்டஸ்ட்ரியெல்லாம் கொண்டு வரணுன்ட்டு நல்லா காது கேட்குறது இல்லையா? கடைசி கையை தூங்கானா தான் தெரியும். காது கேட்குறதா? ஓகே. அவர் அமெரிக்காவில் தொழில் தொடங்க அமெரிக்கன் கம்பெனிகளை இந்தியாவுக்கு வரவழைப்பதற்காக அவர் ஒவ்வொரு ஊர்லேயும் வாஷிங்டனில், டெக்ஸாஸில், நியூயார்க்கில் எல்லா பெரிய சிட்டிஸில் சேம்பர் ஆஃப் காமர்ஸை வச்சு அவங்க இண்டஸ்ட்ரீஸை வச்சு கூட்டத்தை கூட்டி வேண்டாம் தேங்க்யூ கூட்டத்தை கூட்டி பேசின்னு இருக்கிற சமயம்
எல்லாரும், எல்லா தொழில் மேதைகளும் எல்லா தொழில் அதிபர்களும் என்ன சொன்னாங்கன்னா, சார் உங்கள் நாட்டில் எல்லாம் தொழில் பண்ண முடியாது எங்களால். ஃபோர்டுக்காரர் சொல்கிற, ஃபோர்டு பிரசிடெண்ட்டு, உங்கள் ஊரில் நாங்கள் தொழில் பண்ணுவோன்னே எங்களே விரட்டி அடிச்சிட்டாங்க, ஒரு தொழிலும் பண்ண முடியாது. உங்கள் ரெட்டேபிசம் இருக்க, ரெட்டேபிசம்னா அவருக்கு தெரியும், ரொம்ப சாதாரண அந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கப்பட்டவங்களுக்கெல்லாம் தெரியும். ஒத்துரே முன்னுக்கும் வர மாட்டான். அவர் ஒரு பாயிண்ட் அழகாக சொன்னார் பாலான். தொழிலும் பண்ண விட மாட்டான், வேறு எல்லாம் நிறைய உண்டு, நான் சொல்ல மாட்டேன், இது அப்புறம் எல்லோரும் அஃபெக்ட் ஆகும். இந்த மாதிரி ஒன்றுமே பண்ண விட மாட்டாங்க. எப்படி சார் தொழில் தொடங்க? ஃப்ரீடமே கிடையாது உங்கள் ஊரில். கோடிக்கணக்காக பணத்தை போட்டு ஊருக்காரன், நான் அமெரிக்கன் பப்ளிக்லேருந்து ஷேர் மார்க்கெட்டில் வாங்கி எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கேன், உங்கள் ஊரில் வந்து நஷ்டப்பட்டு நான் வெளியில் போகிறதுக்கான்ட்டு கேட்டான். அவ்வளோ பேர் அப்படி தான் கேட்டாங்க. அவ்வளவு முதலாளிகளும் தொழிலதிபர்களும் இது தான் கேட்டாங்க நரசிம்மராவ்கிட்ட. அப்போ நரசிம்மராவ் என்ன பியூட்டிஃபுல், அவர் எக்ஸ்பீரியன்ஸை பார்க்கணுமே. ஹைலி இஸ் அ வெரி பிக் ஸ்காலர். அவர் ரொம்ப பொறுமையாக, நீங்கள் சொல்லுறதெல்லாம் உண்மை, நான் ஒப்புக்கொள்கிறேன், நிச்சயமாக ஒப்புக்கொள்கிறேன், நான் அதை மாற்றுவதற்காக நான் வந்திருக்கிறேன். ஃபோர்டு கம்பெனியில் ஃபோர்டு சேர்மன் வந்து இதை பேசணுன்னு ஆமாம் சொல்லி அவர் சொல்கிறார் ஃபோர்ட்ட சேர்மன்ட்ட, நான் வந்து என்னுடைய பஞ்சாயத்து எலெக்ஷனில் 1940s நான் உங்கள் ஃபோர்டு காரில் சென்று தான் பிரச்சாரம் பண்ணி நான் ஜெயித்தேன். அவன் அப்படியே கீழே சாஞ்சிட்டான். ஆறு ஃபோர்டு சேர்மன் அப்படியே சந்தோஷம் தாங்க முடியாமல், எப்படி பாருங்கம்மா, நான் உங்கள் ஃபோர்டு காரில் தான் நான் பிரச்சாரம் செய்து நான் ஜெயித்தேன். அவருக்கு ஒன்றுமே ஓடலை, ஃபோர்டு கம்பெனி சேர்மனுக்கு. அதேமாரி பெரிய பெரிய கம்பெனி ஆட்களெல்லாம் அவ்வளோ அருமையாக பேசினார் அவர். நீங்கள் நிச்சயமாக வாருங்கள், உங்களுக்கு ஒரு இடைஞ்சலும் பெறாமல் நான் பாதுகாத்துக் கொள்வேன், நீங்கள் கவலையே பட வேண்டாம், ஏதாவது பிரச்சனை இருந்தால் எங்கிட்ட நேரில் வாருங்கள் சொல்லி ஒவ்வொரு கண்ட்ரியில், ஜெர்மனியில், லண்டனில், ஃப்ரான்ஸில் எனக்கு அந்த பாக்கியம் கிடச்சி. எங்கள் அப்பா பேப்பர் ஆரம்பித்ததுனால நான் வந்து எப்போதும் அவர் சொன்ன மாதிரி படிச்சுட்டே இருப்பேன், ஏதாவது ஒரு இதை படிச்சுருப்பேன். அவர் இவர் சொன்னார் இல்லையா, டிஆர்டிஓ, அவர் அன்புநாதனா, மிஸ்டர் அன்புநாதன் அவர் சொன்ன மாதிரி அவர் சொன்னார், அருமையாக சொன்னார், இதெல்லாம் உங்களுக்கு நல்ல படிப்பினையாக்கும், அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ்லையாக்கும் சொல்கிறார். நான் வந்து சென்னையில் இருக்கிற சமயம் ஒரு பெஸ்ட் ஹாஸ்டலில் இருந்தேன். ஒய்எம்ஏ அவருக்கு தெரிஞ்சிருக்கும், கேத்தலிக் சென்டர் ஒய்எம்ஏ, இந்த இதெல்லாம் மெடிக்கல் இதுக்கு லா காலேஜுக்கு எழுத்தாப்பில். அங்கே பேர் பிரிட்டிஷ் லைப்ரரி, அதுக்கப்புறம் அமெரிக்கன் கான்சுலேட்லாம் பக்கத்தில் இருக்கும். நான்லாம் போய் எப்போ பார்த்தாலும் பேப்பர் படிச்சுப்பேன். எங்கள் இதில் லைப்ரரி நான் படிச்சுட்டே இருப்பேன். நான் இங்கே வச்சு விளையாடிட்டே இருந்தேன். எங்கள் நார்வோலில் இருக்கிற சமயம் அந்த தெருப்புறம் 500 பையங்க உண்டு அந்த 3 ஸ்ட்ரீட்டில். அங்கே போனோடனே எப்போ பார்த்தாலும் படித்தேன். அங்கே உள்ள ஆக்களையும் அதையும் இதையும் பார்த்து ஆஃபீஸுகளையும் பார்க்குற சமயம் பெரிய பெரிய ஆக்கெல்லாம் டையும் கட்டிட்டு பெரிய பெரிய அமெரிக்கன் கம்பெனி, பிரிட்டிஷ் கம்பெனி, அந்த கம்பெனி, இந்த கம்பெனி, ஜெர்மன் கம்பெனி எல்லாம் அங்கே அந்த ஏரியாவில். அதுதான் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் ரோடு, அது எல்லாம் இருந்த இடம். அது ஏன்னா நம்ம லைஃப் என்ன இப்படி இருக்கு, இவங்கள மாதிரி வரத்துக்கு என்ன செய்யணும்? அன்பு நான் சொன்னார் இல்லையா, படிச்சுட்டே இருக்கணும் எனக்கு, அதனால தான் இது நல்ல இது வந்து நான் எப்போ பார்த்தாலும் டெய்லி 4 hours 5 hours படிக்க ஆரம்பித்தேன் டைமில். அது வராமல் வால் ஸ்ட்ரீட் ஜெர்னல்ட்டு அமெரிக்காவில் ஒரு பத்திரிகை உண்டு. அதுதான் உலகத்தில் தொழிலை பற்றி பூராவும் அதில் போடுவாங்க. அந்த காலத்தில் இந்த மாதிரி நெட்டு கிடையாது, அது கிடையாது, இது கிடையாது. எல்லாம் ஹாங்காங்கிலேருந்து டெய்லி 100 ரூபா செலவழித்து நான் மெட்ராஸ்லாம் இருந்தேன், இப்போ மெட்ராஸ்லாம் இருக்கேன். அங்கே வந்து அங்கேருந்து பிளெயினில் வரும் ஃப்ளைட்லாம் நான் வாங்கி படிப்பேன். 2 நாள் கழிச்சு வரும், 1.5 நாள் கழிச்சு. அதில் உலகத்தில் உள்ள செய்தியெல்லாம் போட்டிருப்பாங்க. அதை பார்த்தோன்னா இந்த நரசிம்மராவோட அந்த இது இருக்கேன், நம்ம உண்மையாகவே அவரை ரெஸ்பெக்டே பண்ணலை. நம்ம அது ஏன் ரெஸ்பெக்ட் பண்ணலன்ட்டு நமக்கு தெரியல. நமக்கு இன்னும் இவ்வளோ இண்டஸ்ட்ரி வந்துருக்கு. 1 கோடி 2 வீலர் பண்ணுறோம், 30 லட்சம் கார் உற்பத்தி பண்ணுறோம், ஸ்டீலில் சைனா பக்கத்தில் நிற்கிறோம், அந்த தொழிலில் இதில் நிற்கிறோம். சைனா வந்து 3 பங்கு அமெரிக்காவோட 2 பங்கு அவனுக்கு டேர்ன் ஓவரில் இருக்குது. அதாவது ஜிடிபிலாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் 2 பங்கு.
இந்தியா 5 பங்கு. நான் பக்கத்தில் போக முடியாது, சைனா பக்கத்தில். அவ்வளோ தூரம் அவனோட பொருளாதாரம் எங்கேயோ இருக்குது. 68 நான் ஒரு சிக்காகோவில் அமெரிக்காவில் ஒரு இது பார்த்தேன். ஒரு இன்டர்நேஷ்னல் அட்வர்டைசிங் அசோசியேஷன் கான்ஃபரன்ஸில் 500 உலகத்தில் உள்ள பெரிய முதலாளிகள்லாம் வந்திருந்தாங்க. அதில் பார்த்தேன், சைனாவோட பீப்புள்ஸ் டெய்லியில் ஒரு ஃபிலிம் போட்டு காமிச்சாங்க 88. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது அந்த ஃபிலிம். அவன்கிட்ட 68 அவன் வந்து அமெரிக்கா கூட சேர்ந்துட்டான். வியட்நாம் வரல. அவன் வந்து அமெரிக்கா ரொம்ப நொந்து போயிட்டான். அவன் தோற்றே போனான் வியட்நாமில். அந்த சைனா ஒரு ஃபிலிம் போட்டு காமிச்சான் 1988. அப்போது அமெரிக்காவுக்கும் சைனாவுக்கும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸு. அவங்க வந்து பாகிஸ்தான் வழி அங்கே போய் கிஸ்ஸிங்கர் வந்து அங்கே போய் எல்லாம் பார்த்து அவங்க ரொம்ப ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க தொழில் பூரா அவங்க சீப் லேபரில் போட்டு ரொம்ப பெரிய லெவலுக்கு போயிடுது. அந்த ஃபிலிம் இதை பார்த்தோம்னா, அந்த ஃபிலிமை பார்த்தோம் நம்ம எங்கேயோ இருக்கோம், நம்ம சைனா எங்கேயோ இருக்கான்னு நினச்சினேன். இதுக்கு மேலே நிறைய பேசுகிறேன். நான் 7 வருஷம் பேசின சொன்னதை நான் 2 நிமிஷம் எப்படி பேச இதான் நான் குமாரசாமிகிட்ட பேசுகிறேன். என்னது 7 வருஷம் வெளிநாட்டுக்கு போயிருக்கேன் பிரைம் மினிஸ்டரோட. ஐக்கிய நாடு சபை கோல்டன் ஜூபிலியில் 170 கண்ட்ரியோட ஹெட்ஸும் வந்திருந்தாங்க. எனக்கு எங்கள் அப்பா ஆரம்பித்த பேப்பர்னால நான் அவள் கூட பக்கத்தில் நிற்க முடிஞ்சது. அதெல்லாம் நடக்கக்கூடிய காரியமா? அதே மாதிரி தாவோஸ் சுவிட்சர்லாண்டில் பெரிய ஒரு 2 வருஷத்துக்கு ஒருக்க இது நடக்கும், எது கான்ஃபரன்ஸ் எல்லாம். அதில் தொழில்துறையில் உள்ள ஆட்கள்லாம் வருவாங்க. அவங்கள கூப்பிட்றதுக்கு வேண்டி நரசிம்மராவ் போய் பேச போயிருந்தார். அது மாதிரி நான் பேசிகிட்டே இருப்பேன். நான் ஐ எம் எ குட் ஸ்பீக்கர் ஃபார் இன்ஃபர்மேஷன். நல்லா பேசுவேன். நான் பேசுகிறதுக்குன்ட்டே மெட்ராஸில் ட்ரைனிங் எடுத்துனேன். நான் போத் I may not be very fluent in English, but I am fluent. I can speak nicely. And at the same time, I speak only the subject. And this is the place I don't want to speak in English, because all the people, they may not understand the subject. That is why I just started speaking in Tamil. I used to speak and people invite me, and I was faculty, visiting faculty 2 or 3 times in US colleges. And then actually I'm blowing my own trumpet into varo. I don't want to blow my trumpet. And he says, Balan says, sir, you are speaking. I don't want to speak too much. I can speak. I prepared for 10 days and so much, one full file. அப்போ எவ்வளோ நாள் ஆகிருக்கும் பாருங்க. இந்த ஃபுல் ஃபைலை 10 நாள் வந்து பேசி எல்லாம் இது பண்ணியிருக்கேன் நான். பயணியர் குமாரசாமி, அவர் ஃபேமிலி, அதுக்கப்புறம் டாக்டர் பத்மநாபன். அதனால் I don't want to speak much, and other people are there. Kindly, and because of my hard work, you should give a standing ovation. Please stand up and give.